பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆதலால் இத்தனை திரளான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று சொல்லி இந்த வசனம் அப்படியாக ஆரம்பிக்கிறது. இதற்கு முந்தின உள்ள அதிகாரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், அந்த விசுவாசத்தினால அவங்க என்னெல்லாம் செய்தாங்க என்று சொல்லி, விசுவாசத்தினால அவங்க அநேக காரியங்களை அவங்க கர்த்தருக்காக செய்தார்கள் என்று சொல்லி அவங்களை குறித்து, நம்ம முற்பிதாக்களை குறித்து எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அவங்க எவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், கட்டுகள், காவல்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் சகித்தும் அவங்க விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. தங்களுடைய விசுவாச ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தார்கள் இல்லையா? அப்போ அவங்க எல்லாம் அவ்வளோ சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்ம பாரமான யாவற்றையும், பிரியமான இந்த விசுவாசம் வாழ்க்கை என்பது ஒரு நாள்ல முடிந்து விடுகிற காரியம் அல்ல. நம்ம கடைசி வரைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இல்லைன்னா ஆண்டவர் வருகிற வரைக்கும், ஆண்டோடைய வருகிற வரைக்கும் நம்ம இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியதா இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அநேக கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளை அழுத்துகிறது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துரு என்னன்னா நம்மளை அநேக காரியத்துல நம்மளை விழ பண்ணுகிறதுக்கு அவன் ரொம்ப அவன் முயற்சிப்பான் இல்லையா? அதான் நெருங்கி நிக்கிற பாவம். அவளே பாவம் எங்க இருக்குன்னா வாசற்படியில இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப பாருங்க, அதெல்லாம் நம்மளை பாரப்படுத்தி பாவத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஓட முடியாது. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் விடுவோம். ஆகையினால நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம 3 காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று என்னன்னா, அந்த பாரமான யாவற்றையும் இல்லையா, நம்ம பாரப்பட்டோம். இந்த லௌகிக கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் இதெல்லாம் அதை நம்ம சுமந்து கொண்டிருந்தோம்னா நம்மளால இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட முடியாது. எப்படி ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்க அப்படி வெயிட்டு தூக்கிட்டு ஓட மாட்டாங்க இல்லையா? எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க அவ்வளோ ஃப்ரீயா ஓடுறாங்க இல்லையா? அப்பதான் அவங்களால ஃபாஸ்டா ஓட முடியும்னு. அது போல நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த உலக பிரகாரமான கவலைகள், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம்னு அப்படி உலகத்தின் காரியங்கள், இல்லை நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், இப்படியெல்லாம் நம்ம இது பிள்ளைகளுடைய காரியங்கள், இல்லை ஏதோ ஒரு காரியம் அப்படி நம்மளை பாரப்படுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால ஓட முடியாது. அதே போல பாவம் அப்படி நம்மளை நெருங்கி நிக்குது. நம்ம எப்ப பாவத்துல விழுவோம்னு இன்னைக்கு சத்துரு அநேகரை அப்படியே பாவத்துல விழ வைத்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் அப்படியே இந்த சோசியல் மீடியான்னு சொல்லி போனை கையில வச்சுட்டு அதன் மூலமா பிசாசு அநேகரை வஞ்சித்து பாவத்துல விழ தள்ளி கொண்டிருக்கிறான். பிரியமான நிக்கிறேன்னு சொல்லுகிற நம்ம விழுந்து விடாதபடி நம்ம எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமே. அப்ப அந்த பாரத்தையும் பாவத்தை எல்லாத்தையும் தள்ளிட்டு என்னன்னா விசுவாசத்தை துவக்கினவர் யார்? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர். அப்ப அவரை முன் வைத்து அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். ஆமீன். இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா வித் என்டியூரன்ஸ் we have to run this race அப்படின்னு வாசிக்கிறோம் இல்ல? அப்படியே என்னன்னா எல்லாத்தையும் சகித்து இல்லையா, இந்த நம்ம விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால பல சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகிறோம். அப்ப எல்லாத்தையும் சகித்து என்னன்னா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல மற்றவங்களை பார்த்தல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை உண்டு இல்லையா? ஒரு ட்ராக்கு. அப்ப நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு நிதானமாக கவனமாக இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட, வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக இல்லையா? நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா விழுந்துடுவோம். அப்ப இயேசுவே முன்வைத்து, அதான் தாவீது சொல்லுகிறார்,
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஆமே. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஆவியானவர் அப்பா எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்பா. எல்லா பாரங்களையும் அப்பா உங்க மேல வைத்து விட்டு ஆண்டவரை கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாக எல்லா லௌகிக கவலைகளிலும் உதறி தள்ளிட்டு அப்பா நாங்க பாவத்துல விழுந்து விடாம நிக்கிறேன்னு சொல்லுகிற நாங்க ஆண்டவரே அப்பா விழுந்து விடாம எச்சரிக்கையா இருக்க, கவனமா இருக்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. எங்களோட விசுவாச ஓட்டத்துல பொறுமையோடு அப்பா உம்மையே நோக்கி ஆண்டவரே உம்மை முன்வைத்து அன்றைய ஓட விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நல்ல போராட்டத்தை போராட, ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க அப்பா எங்க ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. எங்களை தாழ்த்தி முடக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.